அம்பானி அவர்களுடைய சன் மேரேஜ் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு தோணுச்சு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே வந்து மேக்சிமம் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணவங்க, கான்வர்சேஷன் பண்ணவங்க என்னன்னு சொன்னாங்கன்னா, இவ்வளோ பணம் செலவு பண்ணுமா, இவ்வளோ விஷயங்களை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கொஸ்டினை வந்து வைக்கிறாங்க. ஆனா அஹ், நான் வந்து இந்த கொஸ்டினை வைக்கிறேன். ஒரு 40,000 ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடியவர்களே நம்ம ஒரு கல்யாணத்தை வந்து பெருசா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு 2 லட்சம் கடன் வாங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எஸ்பெஷலி வந்து லாஸ்ட் மேரேஜஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டில் கடைசி பையனோட மேரேஜ், இல்லைனா கடைசி பொண்ணோட மேரேஜ், இல்லாட்டி முதல் பொண்ணோட மேரேஜ், முதல் பையனோட மேரேஜ், முதல்ல நாங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறோம், நாங்கள் ரொம்ப பெருசாக பண்ணணும், இப்படிலாம் நம்ம சாதாரணமாக ஒரு இன்கம் குரூப்பே வந்து நம்ம யோசிக்கிறோம். அப்போ வை நாட் அம்பானி? அவர் யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்கவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி பெரிய கல்யாண மண்டபம் வைக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு மியூசிக் ட்ரூப்பை கூப்பிடணும், இது மாதிரிலாம் நிறைய யோசிக்கிறோம். அவங்கவுங்களோட லெவலை தாண்டியே கூட ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணணும். இன்ஃபேக்ட் நானே வந்து என்னோட கடைசி தம்பி கல்யாணம்லாம் பண்ணும்போது பார்த்தோன்னா யானையில போய் பெண் அழைக்கணும்லாம் எனக்கே ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா வந்து லாஸ்ட் கல்யாணம் அக்காங்கிறப்போ ஒரு மைனியா வந்து போய் பெண் அழைச்சு கூட்டிட்டு வரணும், அப்படிங்கிறப்போ யானை மேல போய் கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீம்லாம் எனக்கே இருக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம சாதாரணமாவே யோசிக்கும் போது ஒய் நாட் ஹீ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ எல்லாருமே தானே பண்ணணும். இன்னைக்கு நான் அந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து பார்க்குறேன். ஒரு 5 லட்ச ரூபாய் வச்சிருக்காங்க, இல்லாட்டி ஒரு ஒரு வீடு வச்சிருக்காங்க, இல்லை 2 வீடு வச்சிருக்காங்கன்னா அவங்களே வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களை வந்து குறைவாக தான் மதிப்பீடு பண்றாங்க, இல்லைன்னா வந்து அவங்கள வந்து குறைவா பேசுறாங்க. இந்த சமூக சூழ்நிலை சாதாரண மனிதர்கள் மத்தியிலே இப்படிதான் இருக்கு இல்லையா? எனக்கு அதுதான் புரியல. ஹியூமன் ஃபீலிங்கிறது ஒன்று தானே, யாரா இருந்தா என்ன இல்லையா? பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, புவர் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஹியூமன் ஃபீலிங், நான் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்வேன். பணம் பேஸ்டாக இருக்கும் போது இந்த கான்செப்டை நான் வந்து நிறைய பேசுவேன். 5 லட்ச ரூபாய் வச்சிருக்க ஒரு ஆளுக்கு வந்து 50,000 ரூபாய் கடனுங்கிறது கடனா இருக்கும் மேபி. ஆனா அதே மாதிரி 50,000 ரூபாய் வச்சிருக்கவனுக்கு 5,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய கடனா இருக்கும். கடனோட வேல்யூ ஆஃப் மணி வந்து அதிகமாகலாம், ஆனா கம்மியாகலாம். ஆனா அந்த மனிதனுடைய உணர்வு, நான் கடன் வாங்கியிருக்கேன், நல்ல மனிதனா இருந்தா நான் கடன் வாங்கியிருக்கேன், என் கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு நிலை இருக்குல்ல, அந்த உணர்வு நிலை எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்குமே வந்து ஒரே மாதிரி தானே இருக்கும். கரெக்டு தானே? இதை ஏன் வந்து எல்லாருமே, ஒரு கல்யாணங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு ரிச்சஸ்ட் மேன் வீட்டோட கல்யாணம் அப்படிங்கிறதுனால அவன் பாரு எப்படி செலவு பண்றான் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லையே. நல்ல அக்கேஷன்ல ரிச்சஸ்ட் மேன் வீட்டு கல்யாணமோ, அண்ட் ஹி இஸ் ஆல்சோ அ குட் ஹியூமன் பீன். அனிமல்ஸ் காப்பாத்துறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சாரி, இது மாதிரி நான் பேசினேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன லூசுன்னு தான் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம். ஏன்னா நான் தெருக்கோடி ப்ரொஃபஸர், அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கவங்க. ஆனா என் மனசுக்கு உண்மையில என்ன தெரியுமா தோணுச்சு? பாவம், இந்த பையன் கல்யாணத்தை ஏன் எல்லாரும் இப்படி போட்டு பண்றாங்க அப்படின்னு தான் தோணுச்சு, ரொம்ப சாதாரணமா. ஏன்னா வந்து ஹி இஸ் அஃபெக்டட் பை ஆஸ்மா, அதனால வந்து ஸ்டீரியாய்ட் நிறைய எடுத்துட்டு இருக்கான், அதனால ஃபேட் ஆயிட்டான். இந்த 2 ஃபீலிங்குமே எனக்கே இருந்திருக்கு. சாரி, வாய்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கே இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் டஸ்ட் அலர்ஜினால மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டிருக்கேன், அண்ட் ஃபேட்டா இருந்திருக்கேன் என்னோட லைஃப்ல. இது எல்லாமே கஷ்டம் தானே. அவ்வளோ பணம் வச்சிருக்காங்க, ஆனா அவங்களால ஒரு டிசீஸை அந்த பையன் ஃபேட் ஆகாம அவங்களால வந்து கிளியர் பண்ண முடியல இல்லையா? அப்போ மனிதர்களுடைய ஃபீலிங்ஸ் ஒன்று தானே. எனக்கு வந்து அப்படிதான் வந்து தோணுச்சு. வை இந்த பர்டிகுலர் பர்சனோட கல்யாணத்தை வந்து எல்லாருமே வந்து நிறைய செலவு பண்றாங்க அப்படிலாம் நிறைய ஏன் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இதுவா இருந்துச்சு. ஏன்னா எவ்ரி ஹியூமன் பீன் தான், அது யாரா இருந்துட்டு போட்டுமே இல்லையா? ஸோ அதை அப்படி பார்ப்போமே, அந்த பிக்சர்ல பார்ப்போமே. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோம், நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கவங்களால ஒரு சின்ன சேரிட்டி கொடுக்க கூட வந்து நமக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒரு ஃபேமஸ் சேயிங் சொல்லுவாங்க, கார்காரன் மேல போய் ஒரு சைக்கிள்காரன் தவறான வழியில வந்து மோதிட்டா கூட கார்காரன் மேலதான் தப்பு, நீ அவனுக்கு காசை கொடுன்னு சொல்லுவாங்களாம். ஏன் அப்படி பண்ணணும்ல? அது தப்பு இல்லையா?
நம்ம ஒரு இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலே ஒரு விமனுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னா 5000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் பிளவுஸுக்கே வந்து டெக்கரேட்டிவ் பிளவுஸு ஜரி ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய செலவு பண்றாங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இந்த போக்க பாக்குறேன். ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்கன்னு கேட்டா நம்மளே வந்து சண்டைக்கு வர மாதிரி, ஏன் செலவு பண்ணக்கூடாதா, மிடில் கிளாஸ்னா ஆசை இருக்கக்கூடாதா, ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பேசுறாங்க. அப்போ நமக்கு நம்மளோட லெவலை தாண்டியுமே கூட நம்ம செலவு பண்றதுக்கு ஒரு நாள் சந்தோஷம், இட்ஸ் அ மேரேஜ் அக்கேஷன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணதான் செய்றோம். அப்போ அம்பானி அப்படிங்கிற அவர் வரும்போது கண்டிப்பா அவர் ஸ்பெண்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு சாதாரணமா ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷாமினா போட்டு ஒரு தெருவையே அடைக்கிறாங்க. அந்த தெருக்குள்ள வந்து கல்யாண வீடு அப்படின்னு சொன்னா சேர்ஸ் போட்டு இடம் இல்லாத காரணத்தினால. ஆனா அது அப்போ வந்து அது செய்யறாங்க இல்லையா, அதுவும் கூட ஒரு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயமா தானே இருக்கு. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல. ஏன் பணம் இருக்கிறவங்களை வந்து ஒரு ஹியூமன் பீனாவே வந்து இந்த லோவர் மிடில் கிளாஸோ இல்லைன்னா மிடில் கிளாஸோ நம்ம யோசிக்க மாட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்காக நீங்க ஒருவேளை பணக்கார குரூப்ல இருந்துகிட்டு பேசுறீங்களோ அப்படின்னா சத்தியமா இல்லை. நான்லாம் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், தனிப்பட்ட முறையில சொல்றேன். இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதை வந்து லோவர் மிடில் கிளாஸ் தான் கன்சிடர் பண்ண முடியும், இல்லாட்டி மிடில் கிளாஸ் தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஏன் வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இதை ஆர்குமெண்ட் பண்ணல, என்னை திட்டாதீங்க. திரும்பவும் அம்பானி குரூப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. சும்மா வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, என்னோட இந்த ஐடியாலஜி நான் யோசிக்கிற விஷயத்த பிரேக் பண்ற மாதிரி ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுலயும் ஏதாவது விஷயம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்.